வெல்கம் டு சுவிக்ஷம் அகாடமி. இன்னைக்கு நாம 2025ல சிறைத்துறை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சிறைத்துறை அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். டியூட்டி எப்படி என்ன யாதுன்ட்டு. ஸோ சேம் டியூட்டி தான் இப்போ இருக்கு. பட் இப்போதைக்கு இந்த துறை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுக்கலாமா அப்படின்னா, நீங்க அடுத்த எக்ஸாம் படிக்க போறவங்களா இருந்தாங்கன்னா மட்டும் கொடுங்க. அப்படி இல்லைன்னா கொடுக்காதீங்க. சரி வாங்க இப்போதைக்கு உள்ள சினாரியாவை பார்க்கலாம். சரி இப்போதைக்கு சிறைத்துறை அப்படிங்கிறது எப்படி செயல்படுது அப்படின்னா, ரொம்ப ஒரு டைட்டான ஒரு கட்டமைப்புல தான் வந்து என்னன்னா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா திக்கத்துக்கு திக்கும் கேமரா வச்சிருக்காங்க, சிசிடிவி கேமரா. நீங்க இந்த சிசிடிவி கேமரால ஒரு இடத்துல கால் வலிக்கு அப்படின்னு ஒரு உட்கார்ந்து இருந்தாலும் உடனே உங்களுக்கு என்ன செய்வாங்க, வாக்கி டாக்கில கான்டாக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சில சிறைகள் இருக்குது. சரியா? எல்லா சிறைகளும் இப்படி இருக்குமா அப்படின்னு கிடையாது. ஒரு சில சிறைகள் இருக்குது, ரொம்ப கட்டுப்பாடோட இருக்குதாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு சிறைத்துறையில நீங்க டியூட்டி பாக்குறீங்க. டியூட்டி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ ஆஸ் பர் தி பிரசன்ட் மேனுவல் படி ஒரு 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 ஜெயில் வார்டர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பிளாக் தான் டியூட்டி போடணும் அப்படிங்கிற ரூல் இருக்கு. பட் நம்மகிட்ட மேன் பவர் கம்மியா இருக்க காரணத்தினால ஸோ கொஞ்சம் அதிகமான பிளாக் கொடுப்பாங்க. அங்க ஏதாட்டும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறும் பொழுது நமக்கு சஸ்பெண்ட் அப்படிங்கிற டைரக்டா உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ இந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையும் இருக்கு. அதுக்கு அடுத்து இன்னொரு கஷ்டமான சூழ்நிலை என்ன அப்படின்னா, தற்பொழுது அது நிலவிட்டு இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு சிறைவாசி சப்போஸ் ஒரு ஹேங்கிங் பண்றாங்க, அதாவது தூக்குல தொங்குறாங்க அப்படின்னா, அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பிளாக்ல டியூட்டி பார்த்த ஸோ யாரு ஜெயில் வார்டரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியவர் யாரு, இந்த சீப் கட் வார்டர் ரவுண்ட் வருவாங்க நைட்லாம், அப்போ அவங்கள சஸ்பெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்த நைட்டுக்கு ஒரு சூப்பர்வைசர் மாதிரி போடுவாங்க. சரியா? அந்த நைட் யார்ட்டையாவையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 3 தான் ஃபர்ஸ்ட் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்காங்க. இதை தாண்டி என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ லாயர்ஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா, மனித உரிமை ஆணையம் இருக்கு இல்லையா, அந்த மனித உரிமை ஆணையத்துக்கு போயிட்டு கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு இவர் இறந்ததுனால இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பாதிப்புகள் இருக்குது, அதனால அவர் டியூட்டி சரியா பார்த்துருந்தா எங்களுக்கு நீங்க கொடுக்கலாம், ஒரு காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு காம்பன்சேஷன் வந்து போடுறாங்க அந்த மனித உரிமைகள் ஆணையம். சிறைத்துறையில அந்த டைம்ல வேலை பார்த்த எல்லாருடைய சம்பளத்துல இருந்து தான் இந்த தொகை அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஸோ ஆல்ரெடி நிறைய ஜெயில் வார்டர்ஸ் வந்து என்னன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இதை பத்தி. ஸோ இந்த மாதிரி சில கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. அது போக செயலுக்குள்ள உங்களால என்ன செய்ய முடியாது, நீங்களும் ஒரு சிறைவாசி மாதிரி தான் உள்ள போய் இருந்து டியூட்டி பார்க்க மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா உங்க கையில போன் இருக்காது. உங்க வீட்டுல ஏதோ ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ டைரக்டா கண்ட்ரோலுக்கு வரும். கண்ட்ரோல்ல இருந்து நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு இன்டர்கேம் மூலமா தான் உங்களுக்கு தகவல் வரும். சரியா? ஸோ ஒரு ஃபோன் அப்படிங்கிறது இந்த காலத்துல எப்பேற்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தெரியும். அந்த ஃபோன் அப்படிங்கிறது சிறைத்துறையில இப்பவுமே யூஸ் பண்ண முடியாது, எப்பவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த டிபார்ட்மெண்ட் உள்ள நான் போறேன் அப்படின்னா, என்னால படிச்சு கண்டிப்பா நான் 100% பாஸ் ஆகி வேற டிபார்ட்மெண்ட் போயிடுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அப்படி இல்லை நான் வந்து ஜஸ்ட் பாஸ் தான் ஆக போறேன், ஸோ எனக்கான என்னுடைய கம்யூனிட்டியில நான் கொஞ்சம் அதிகமான கட் ஆஃப்ல ஜெயில் வார்டன் எடுக்க போறேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா, தயவு செஞ்சு இந்த சிறைத்துறையை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை நீங்க கொடுக்க வேணாம். ஏன் அப்படின்னா இவ்வளோ ப்ராசஸ் வந்து இருக்கு. இதுக்கு மேல நீங்க கொடுக்க போறேன் அப்படின்னா இன்னொரு இதுல பெரிய நெகட்டிவ் என்னன்னா, இப்போ உங்க ஊர் பக்கத்துல உங்களுக்கு என்ன கிடைக்காது, ஸோ ஜெயில் அப்படிங்கிறது இருக்காது. உதாரணத்துக்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டம் எடுத்துக்கோங்க. திருநெல்வேலியில உங்களுக்கு சிவகிரி ஊர்னு வச்சுக்கோங்களேன். சிவகிரில இருந்து பாளையங்கோட்டை டெய்லி உங்களால போயிட்டு வர முடியுமா? போயிட்டு வர முடியாது. பாளையங்கோட்டைக்கு வருது ரொம்ப ரொம்ப சிரமம். சரியா? டிரான்ஸ்ஃபர் ஃபர்ஸ்ட் சவுத் சைடு உள்ள எல்லாத்தையுமே கோயம்புத்தூர் ஜெயில தான் போடுவாங்க. கோயம்புத்தூர் ஜெயில இருந்து நீங்க மறுபடியும் பாளையங்கோட்டை வருது ரொம்ப சிரமமான ஒரு செயல் தான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாளையங்கோட்டை வந்தாலும் டெய்லி போயிட்டு வர முடியாது. ஸோ எல்லாரும் சொல்றாங்க சங்கரன் கோயில் சப் ஜெயில் இருக்கு அங்க வரலாம் போலாமா அப்படின்ட்டு. சப் ஜெயில ரெண்டு ஒரு 4 பேர் தான் செகண்ட் கேட் இருப்பாங்க. அங்க ஆல்ரெடி இருக்கவங்க தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ரொம்ப ரேர் தான் அந்த சைட்லாம் வந்துட்டு போறது. அதனால டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து இருக்கு. ஸோ இதுதான் இந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு ப்ராப்ளம். மற்றபடி துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான துறை தான். டைமிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில ஒரு 5:30க்கு உள்ள போய் அன்லாக்அப் பண்ணிட்டு மதியம் ஒரு 1 மணிக்கு டியூட்டியை முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அதுக்கடுத்து 1 மணிக்கு மதியம் உள்ள போறவங்க ஒரு 6:30 to 7 மணிக்குள்ள வெளியே வந்துடலாம். அது போக சாயங்காலம் நைட் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் 5:30க்கு போறாங்க அப்படின்னா காலையில மறுபடியும் 6 மணி வரைக்கும், அதாவது 12 ஹவர்ஸா தெரியும் உங்களுக்கு. பட் 3 ஹவர்ஸ் டியூட்டி, 3 ஹவர்ஸ் ரெஸ்ட் கொடுப்பாங்க. அடுத்து மறுபடியும் 3 ஹவர்ஸ் டியூட்டி, மறுபடியும் 3 ஹவர்ஸ் ரெஸ்ட் கொடுப்பாங்க.
சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைரார்கியில ரொம்ப கவர்மெண்ட் வேலையிலேயே ஒரு வேலைப்பளு ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு துறை எதுன்னு கேட்டீங்கன்னா சிறைத்துறை தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த நைட் டியூட்டிலாம் கண்டினியூஸா ஒன் வீக் போடுவாங்க. ஒன் வீக் போடும் பொழுது உங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கு, எனக்கு செட் ஆயிரும், ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எப்படி நேரத்தை நான் ஓட்டிடுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த துறையை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன இதில் முக்கியமான விஷயம்னு எடுத்துட்டீங்கன்னா, மற்றபடி ரொம்ப ஒரு கஷ்டமான வேலைங்கிறது இருக்காது, நார்மலான வேலைகள் தான். ஸோ நம்ம தான் சொன்ன இந்த இதெல்லாம் எனக்கு ஓகே அப்படின்னா மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஃபர்ஸ்டா. அப்படி இல்லைன்னா ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் ஃபயர் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். நன்றி, வணக்கம்.